உமேஷ் யாதவ் கலீல் அகமதோட மாற்றா சிஎஸ்கே ஒப்பந்தம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இந்த அப்டேட்டை நம்ம அஸ்வின் தான் வந்து சொல்லியிருக்காரு. என்ன காரணமாக நம்ம சிஎஸ்கேவிற்காக போக போகிறாங்க, இவரை எடுத்துகிட்டு வந்தால் என்னென்ன சம்பவங்களை பவுலிங்கில் வந்து பண்ண முடியும், இப்போதைக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துகிட்ருக்கு, இதை பற்றி நம்ம அஸ்வின் என்ன சொல்லியிருக்காரு, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும், தலதோனி மறுபடியும் இன்னொரு மேட்சை வந்து மிஸ் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லை 2026 ஐபிஎல்ல ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டுருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன, நம்ம தலதோனி இப்போதைக்கு ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம தலதோனியை பார்த்துருவோம். எஸ்ஆர்கேஜுக்கு எதிராக பிளேயிங் லெவலில் இடம் பிடிப்பார்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் மும்பைக்கு எதிரான மேட்ச்சில் கன்ஃபார்மாக ஆடுவார் அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டாக வந்து சொல்லப்பட்டு இருந்த நேரத்தில் இப்போ மும்பைக்கு எதிரான மேட்ச்லேயும் வந்து ஆட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லை, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு எதிரான மேட்ச்சில் தான் வந்து ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுருக்கு. இப்போதைக்கு நம்ம தலதோனியோட இன்ஜுரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சாக வந்து மிஸ் பண்ணுற விதமாக நம்ம சிஎஸ்கே ஒவ்வொரு அப்டேட்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலதோனி ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுருக்கு. தலதோனி ரூல்ட் அவுட் ஆகிற பட்சத்தில் நம்ம சிஎஸ்கேயோட டிஆர்பி வந்து ரொம்ப லோவாகும் அப்படிங்கிற காரணத்தினால தான் நம்ம சிஎஸ்கே இதை பற்றின அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தலதோனி வந்து ஒரு பெரிய இன்ஜுரியில் தான் வந்து இருக்கார். பட் 2026 ஐபிஎல்ல வந்து மிஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரில. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு எதிரான மேட்ச்சில் வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜிடிக்கு எதிரான மேட்சையும் வந்து மிஸ் பண்ணால் கன்ஃபார்மாக ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது நம்ம தலதோனி. அடுத்து நம்ம சிஎஸ்கே மாற்று வீரரை பார்த்துருவோம். அஸ்வின் கொடுத்த ஒரு அப்டேட் இப்போ ஃபுல்லாக வைரலாக போயிட்டு இருக்கு. உமேஷ் யாதவை சிஎஸ்கே வந்து ஒப்பந்தம் பண்ண போகிறாங்க, அதுக்கான ஹெவி சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேகேஆர் டீமுக்காக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ண உமேஷ் யாதவ் 2026 ஐபிஎல்ல ஒரு நியூ பால் பவுலராக வந்து களமிறங்க போகிறாரு. 2026 ஐபிஎல்ல கன்ஃபார்மாக அவரை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் தான் நம்ம சிஎஸ்கே உமேஷ் யாதவை வந்து ஒப்பந்தம் பண்ண போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. உமேஷை பொறுத்த வரைக்கும் பவுலிங் சூப்பராக வந்து பண்ணுவார், அன்சோல்ட் ஆயிருந்தார் ஐபிஎல்ல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 150க்கு மேலே வந்து ஸ்பீடு வந்து போட சொன்னாலும் போடுவார். அவரோட பெசல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ பால் பவுலரு. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேல ஒரு நியூ பால் பவுலர் தான் வந்து இல்லை. கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர், பட் இவரை பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஹேண்ட் பவுலர். பேட்டிங் ஓரளவுக்கு வந்து பண்ணுவார், பட் பவுலிங்கில் சூப்பராக வந்து பண்ண முடியும். ஸோ சிஎஸ்கேக்கு ஒரு நியூ பால் பவுலர் தான் வந்து தேவைப்படுதாரு. அந்த வரிசையில் இவரை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அஸ்வின் வந்து சொல்லியிருக்காரு. அஸ்வின் கொடுத்த எக்கச்சக்கமான அப்டேட்டை வந்து பார்த்துருக்கோம். 100% கன்ஃபார்மாக தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு உமேஷ் யாதவ் சிஎஸ்கேல வந்து ஜாயின் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கலீல் அகமதோட மாற்றா உமேஷ் யாதவ் வந்தால் என்னென்ன சம்பவங்களை பண்ண முடியும், நம்ம அஸ்வின் கொடுத்த அப்டேட் போல் எடுத்துகிட்டு வந்தால் என்னென்ன சம்பவங்களை பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.